கடகராசி அன்பருக்கான மாசி மாத பொருட்பலன்கள். குரோதி தமிழகத்தில் வருகின்ற கடகராசி அன்பர்களுக்கான மாசி மாத பொது பலன்கள். இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா 13/2/2025 14/3/2025 வரையான ஒரு பொது பலன்கள். இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா, இந்த சூரிய பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. ஒரு அருமையான ஒரு சேர்க்கை. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சேர்க்கையாக இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி இந்த ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவானும் மீனராசியில் இருக்கிற சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை செய்கிறாங்க. பரிவர்த்தனை செய்கின்ற போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. உங்களுக்கு இந்த மாசி 9ஆம் தேதி 21/2/2025 அன்று பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நல்ல ஒரு விஷயங்கள் செய்கின்ற போகிறவங்களுக்கு மாசி மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா 26/2/2025 மீன ராசியில் புதன் பகவான் நீச்சம் பெறுகின்றார். இது ஒரு நிகழ்வுகளோடு இந்த மாசி மாதம் அமைது. இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 8இல் இருக்கின்றார். இந்த 8இல் இருக்கின்ற சூரிய பகவானால் பார்த்திங்கன்னா எதிர்பாலின மக்களால் ஏதாவது உங்களுக்கு தொல்லைகளோ கஷ்டங்களோ பிரச்சனை வரலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாலின மக்கள்னால் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரலாம். ஆனால் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுகின்ற பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனமோடு பேசுவதோ பழகுவதோ இருக்கணும். ஆனால் கொஞ்சம் எதிர்பாலின மக்கள்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஆடம்பர செலவுகள் தேவையற்ற ஆடம்பர செலவால் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படும். உங்களுடைய கையிருப்புகள் குறையும். கடன் வாங்கக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அந்த தேவையற்ற ஆரம்ப செலவுகளை குறைத்து கொள்வதற்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் செலவு செய்யும்போது கவனமாக இருங்க. அதனால் கொஞ்சம் செலவால் அதிகபட்ச செலவால் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம் அமைக்குது. கொஞ்சம் பார்த்துங்க. இந்த எதிர்பாராத பயணங்கள் மூலம் திடீர்னு ஒரு ஊர் கிளம்பிட்டுருக்கோம். அந்த எதிர்பாராத பயணம் உங்களுக்கு நல்ல அனுபவம். திடீர் பயணம் அனுபவத்து மூலம் நல்ல ஒரு இனிமையான அனுபவத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் 12 இருக்கின்றார். இந்த 12 இருக்கின்ற செவ்வாய் பகவான் இருக்கிறதா பார்த்தா உங்களுடைய தன வரவுகள்லாம் அதிகரிக்க போகுது. எதிர்பாராத உதவியெல்லாம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வராது நினச்ச சில பணங்கள்லாம் உங்களுக்கு திரும்பி வரலாம். உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலலாம் கொஞ்சம் தாமதமான பணமோ இல்லை லோன் ஏதாவது ஈஸியாக உங்களுக்கு உடனே கிடைக்கலாம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 12 இருக்கின்றார் உங்களுக்கு. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக பிரகாசமாக செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு அடுத்த கருத்துக்கு போகணுங்க. புதன் பகவான் 8இல் இருக்கின்றார். 8இல் புதன் பகவானுக்கு நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த குறுகிய தூர பயணங்கள் மூலம் கொஞ்சம் 100 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு அந்த பயணத்தின் மூலம் ஒரு மன ரீதியான தொழில் ரீதியான ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக போகுது. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கின்ற போதும் அந்த செயல் சரியில்லையா தேவையான்னு கொஞ்சம் அதோடய தன்மையை நீங்கள் யோசித்து செய்யுங்க. செஞ்சுட்டு ஏன்டா நம்ம செஞ்சோம், ஏன்டா அங்கே போனோம், நம்ம ஏன்டா அப்படி பேசணும் அப்படின்னு ஏன்டா கொடுத்துருமா தயவுசெய்து நினைக்காதீங்க. அதனால் செய்வதற்கு முன்னாடியே இது செஞ்சால் நமக்கு நல்லதாக கெட்டதாக செய்யலாம், வேணாமா, யாருக்கு செய்கிறோம், எங்கே செய்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து செய்கின்ற போது தேவையற்ற மனஸ்தாபங்களை தேவையற்ற கஷ்டங்களை உங்களால் தவிர்க்கலாம். ஏன்னா கடகத்துக்கு 8இல் சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. பார்த்துங்க. இந்த மாசி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் 9க்கு இருக்கின்றார். 9இல் புதன் பகவான் வருகின்ற நிலையில் பார்த்திங்கன்னா உங்கள் என்ன முயற்சியோ அந்த முயற்சிக்கேற்ற ஒரு அங்கீகாரமும் ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது அளவில் ஆஃபீஸ் தான் சரி, உங்களுக்கு எந்த முயற்சி கேட்ட ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய உழைப்போ கண்டிப்பாக வீண் போகாது. உங்களுடைய பணியில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்தால் அந்த பணி நெருக்கடி சூழ்நிலை கொஞ்சம் விலகி ஒரு ரிலாக்ஸாக ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. இந்த பணி கஷ்டங்கள்லாம் இல்லையே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க பணி செய்ய இடத்துல. அடுத்தது சுக்கிர பகவான் 9 இருக்கின்றார். 9இல் சுக்கிர பகவான் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா
அவரும் உங்களுக்கு இந்த எதிர்பாராத சில உதவிகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதிர்பாராத உதவிகளே உங்களுக்கு மனதுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க போது, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, ஒரு பர்சனல் விஷயத்துக்கு எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்ற கொடுக்க ஒரு சுக்கர பகவான் இருக்கார். பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் உடைய சிந்தனை போக்கில் கவனமாக இருங்க. யோசிக்கின்ற போது நல்ல விஷயம் யோசிங்க. தேவையற்ற விஷயங்களை யோசிக்கின்ற போது அது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனை தான் கூட. கொஞ்சம் சிந்திக்கின்ற விஷயங்களை, யோசிக்கின்ற விஷயம் நல்லதாக யோசிங்க, நல்லதாக சிந்திங்க. அதுவே உங்களுக்கு நல்வழிப்படுத்தும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் 11 இருக்கின்றார். 11 இருக்கின்ற குரு பகவானில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை, உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் சீராகக்கூடிய நிலை ஏற்படுது. இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட உடல்நிலையே சீராகக்கூடிய நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து ஒரு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. சனி பகவான் 8 இருக்கார். 8 இருக்கின்ற சனி பகவானாக பார்த்தோன்னா அவங்களுடைய துணைவர் வழியில் அனுசரித்து போங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உட்காந்து பேசி சில விஷயங்களை பேசி முடிவெடுத்துக்கும் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராகு பகவான் 9 இருக்கின்றார். 9 இருக்கின்ற ராகு பகவானை பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, யாரும் யோசிக்காத ஒரு அணுகுமுறையில் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. ஏதாவது விஷயம்னா இப்படி தான் போன வழிமுறை இருக்குது, அப்படிலாம் ஒரு மாறுபட்ட ஒரு யோசனையால், மாறுபட்ட ஒரு செயல்முறையாக நீங்கள் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் 3ல் கேது பகவான் இருக்கார். 3ல் கேது பகவான் இருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறு தொழில், குறு தொழில் செய்கின்ற அன்புகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வீட்டிலேருந்து செய்வாங்கல்ல, குடிசை தொழில் மாதிரி இது போல் செய்கிறவங்க, சின்ன சின்ன ஃபேக்ட்ரி வச்சவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் உங்களுக்கு கேது பகவானும் உதவி பண்ணினால எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வாய்ப்பும் வசதிகளும் கிடைக்கிற நிலை இருக்கிறதால கடகத்துக்கு எது எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து போகிற வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாசி மாதம் கடகத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை அற்புதமாக அளிக்கக்கூடிய மாதம் அமைது உங்களுக்கு. உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தோன்னா துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபட்டினா உங்களுடைய மன கஷ்டங்கள், சங்கடங்கள், தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இந்த துர்க்கை அம்மன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. துர்க்கையை வழிபட்டு ஒரு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைகிறது.